ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். குண்டலிகுமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி. விமலபட்டி கமலகுட்டி புஸ்தக ருத்ராட்ச சஸ்தஹஸ்தபுட்டி காமாட்சி பக்ஷ்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரிஞ்சி. ஹரி ஓம். பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம்பாகத்து உமை மைந்தனே, உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே, காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. பார்க்கும் திசைதொறும் பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லலெல்லாம் தீர்க்கும் திரிபுரையாள் திருமேனியும் சிற்றிடையும் வார்குங்கும முலையும் முலைமேல் முத்துமாலையுமே. அந்த பாடல் தான் நம்ம கடைசியாக பார்த்தது. முத்துமாலை அப்படின்னு முடிச்சிருக்கார். ஒரு அற்புதமான தியானம், அதை பற்றி சொன்னோம். தேவியினுடைய மார்பகங்களின் மேல் புரளக்கூடிய அந்த முத்துமாலையை தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த பாடலை அந்த தியானத்திலையும் அவள் முத்துமாலை அணிந்திருக்கக்கூடியதையும் தியானம் பண்ணால் துன்பங்கள் நீங்கும். இந்த பாடலினுடைய பலனும் துன்பங்கள் நீங்கிறது தான். இப்போது இன்னொரு பாடல் மாலை அப்படின்னு முடிச்சதுனால மால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த பாடலினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய திருப்புகழ் பாடல்களில் நாம் இந்த விஷயத்தை பார்த்துருக்கோம். மரணம் வரும்போது நீ வந்து என்னை காப்பாற்றணும். மரணம் நேரக்கூடிய சமயத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குமோ இருக்காதோ, நான் உன் நாமத்தை சொல்வேனோ மாட்டேனோ தெரியாது. நம்ம அப்படி சொல்ல முடியாது இல்லையா? இன்றைக்கி என்ன பழகி இருக்குமோ அதுதான் வரும்னாலும் கடைசி நேரத்தில் வலியாக இருக்கலாம், ஏதோ உடல் வேதனையாக இருக்கலாம், ஏதோ ஒரு கஷ்டத்தில் நாம் ஒருவேளை மறந்துடலாம். அப்படின்னா சாதாரணமானவங்க நாமெல்லாம் மறந்துடுவோங்கிறதுக்காக மகான்கள் சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க மறப்பாங்க அப்படின்னு அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அருணகிரிநாதர் கூட நிறைய பாடல்களில் சொல்லியிருக்கார், நான் எனக்கு உயிர் போகிறப்ப நீ வந்து நில்லு, நீ வந்து உன்னுடைய கையை காமிச்சு நில்லு. இங்கேயே அபிராம பற்றே முன்னாடியே ஒரு பாடலில் சொல்லியிருக்கார், நான் உயிர் போகிற சமயத்தில் நீ வந்து நின்று என்னை எப்படியாவது காப்பாற்று, எனக்கு ஞாபகம் இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு. இந்த மரணம் அப்படிங்கிறது வேண்டாம்னு நினைக்கிறாங்களா ஞானிகள் அப்படின்னு பார்த்தா, மரணம் வேண்டாம்னு யாரும் நினைக்க முடியாது. அசுரர்கள் தான் நினைப்பாங்க. அசுரர்கள் தான் எப்போவுமே பார்த்திங்கன்னா, எனக்கு தபஸ் இருந்து வந்து என்ன வேணும்னு கேட்டால் எனக்கு மரணமே இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. மரணமே இருக்கக்கூடாதுன்னு அவங்க கேட்குறதுக்கும், எனக்கு மரணம் வர்றப்போ நீ என்னை யமன்கிட்ட அனுப்பிடாமல் நீ கூப்பிட்டுக்கோ அப்படின்னு இவங்க கேட்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்க? இந்த உடம்போடு இருக்கணும்னு கேட்குறாங்க. இந்த உடம்போடு இங்கே நான் எப்பவும் இருக்கணும், எனக்கு அழிவே இருக்கக்கூடாது, என்னை யாராலையும் அழிக்க முடியக்கூடாது அப்படின்னு அசுரர்கள் கேட்குறாங்க. அது அசுர குணம். இங்கே ஞானிகள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு இனி பிறவி வேண்டாம்னு கேட்குறாங்க. மரணமடைந்து யமதூதர்கள் அழைச்சிட்டு போனால் இப்போ செஞ்ச பாப்பங்களுக்காக கொஞ்ச நாள் நரகத்திலேயோ, செஞ்ச புண்ணியங்களுக்காக கொஞ்ச நாள் ஸ்வர்க்கத்திலேயோ இருந்துட்டு திரும்பவும் உடல் கொடுக்கப்பட்டு இந்த பூமிக்கு வரணும். யமதூதர்கள் அழைச்சிட்டு போனாங்கன்னா, அதே நாம் இறைவனோட கலந்துட்டோம் அப்படின்னா இனி நமக்கு பிறப்பில்லை. இதுதான் கடைசி பிறவியாக இருக்கும். அப்போ ஞானிகள் கேட்குறதெல்லாம் என்ன? எனக்கு இந்த உடம்பை விட்டுட்டு போயிடவே கூடாதுன்னு பதட்டப்படலை அவங்க. இந்த உடம்பை விட்டு நான் போகிற சமயத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள் வரும். அப்போது
இந்த பிறவியை கடைசி பிறவியாக பண்ணுறதுக்காக நீ வந்து கடைசியாக என் முன்னாடி நின்று நீ அழைச்சிட்டு போய் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் நிறைய புராண கதைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கதை கூட இருக்குது. ஒருத்தர் இறந்து போகிறார். இறந்து போகிற சமயத்தில் யமதூதர்கள் வந்து அவர் அழைச்சிட்டு போகிறதுக்கு நிற்கிறாங்க. அப்போது சிவகணங்கள் வராங்க. அங்கே சிவகணங்கள் வந்து நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, இவர் பெரிய பாவி, இவர் ரொம்ப பாப்பங்கள் செஞ்சுருக்காரு, நாங்கள் தான் அழைச்சிட்டு போகணும், இவரை நீங்கள் அழைச்சிட்டு போக முடியாது அப்படின்னு சிவகணங்கள் கிட்ட யமதூதர்கள் சொல்கிறாங்க. சிவகணங்கள் சொல்கிறாங்க, இல்லை பாப்பங்கள் செஞ்சுருக்காரு தான், உண்மைதான், ஆனால் ஒரே ஒரு சிவராத்திரி அன்னைக்கு 1 மணி நேரம் எதனாலேயோ சிவநாமம் சொல்லிட்டார், அதனால் நாங்கள் தான் அழைச்சிட்டு போகணும், நீங்கள் அழைச்சிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி சிவகணங்கள் அழைச்சிட்டு போனாங்களாம். பாவம் எங்கேயோ நல்ல இடத்துல சேர்ந்துட்டார் போல இருக்கு அவர். ஒரு சிவராத்திரியில் 1 மணி நேரம் யாரையோ சந்தோஷப்படுத்துறதுக்கு 1 மணி நேரம் அவர் நாமம் சொல்லிட்டார். அதனால் சிவகணங்கள் அழைச்சிட்டு போயிட்டாங்களாம். இவருக்கு பிறவி இல்லாத நிலை கிடச்சிடுச்சான். இப்போது நம்மளுடைய மரணம் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம நிறைய தடவை இந்த அபிராமந்தாதிலே தான் சொல்லியிருக்கோம். மரணம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளை ஒரு ஜெயிலிருந்து இன்னொரு ஜெயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. நாம் ஒரு ஜெயிலில் இருக்கோம், ஒரு ஊரில் ஒரு ஜெயில் இருக்குது, அந்த ஜெயிலில் வேண்டாம் வேறு ஜெயிலுக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிசன்லேருந்து இன்னொரு ப்ரிசனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ நமக்கு என்ன அதில் பெரிய சந்தோஷமா? ஒன்றும் இல்லை. இங்கேயும் அதே 4 செவர் தான், அங்கேயும் அதே 4 செவர் தான். இங்கேயும் அதே கஷ்ட துன்பங்கள் இன்பங்கள் எல்லாம் கலந்து அனுபவிக்கணும். அங்கேயும் அப்படி தான். இன்னும் அங்கே எப்படி இருக்குமோ, எங்கேயாவது கொஞ்சம் பழகிடுச்சு நல்லா இருக்குன்னு பார்த்தா அங்கே எப்படி இருக்குமோ தெரியாது. ஆமாம், அது வைணவத்திலையும் அந்த மாதிரி ஒரு கதை உண்டு. பாகவதத்தில் அவன் கடைசி பையனுக்கு நாராயணான்னு பேர் வச்சுட்டு நாராயணான்னு கூப்பிட்டதுனால அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் வந்து அவங்க வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இங்கே என்ன சொல்லிட்டு இருந்தோம், விட்டுட்டேனே. ஒரு ஜெயிலிருந்து இன்னொரு ஜெயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி நம்மளுடைய மரணம் அப்படிங்கிறது. அப்போது இதில் என்ன பெரிய சந்தோஷம் இருந்துட முடியும்? ஒன்றும் கிடையாது. இங்கே முடிஞ்சு போச்சு. இந்த ஜெயிலிருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. யார் கூட வருவாங்க? அந்த போலீஸ்காரங்க கூடவே வருவாங்க. நம்மளை அப்படியே திறந்து நீ இங்கேருந்து அங்கே போயிடு அப்படின்னு அனுப்பியெல்லாம் வைக்க மாட்டாங்க. அவங்க கூடவே வருவாங்க. யமதூதர்கள் கூடவே வந்து அப்படியே கொண்டு போய் வழியில் ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுனா அதுதான் நரகத்துக்கு போகிறதோ ஸ்வர்க்கத்துக்கு போகிறதோ அப்படியே வாங்கி கொடுத்தா அப்படியே கொண்டு போய் இன்னொரு ஜெயிலுக்குள்ளே போட்டு பூட்டிடுவாங்க. அடுத்த பிறவி, அவ்வளோதான். ஆனால் இறைவன் முன்னாடி வந்து நின்று நம்ம அழைச்சிட்டு போகிறது அப்படிங்கிறது எப்படின்னா, அது விடுதலை. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க கூட வரமாட்டாங்க, கதவை திறந்து வெளியில் விட்டுடுவாங்க. அவ்வளோதான், இனிமேல் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு தண்டனை அப்படின்னு. அப்போ வெளியில் விட்டுட்டா அங்கே ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு சிறைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதைத்தான் ஞானிகள் கேட்குறாங்க. இன்னொரு சிறை வேண்டாம், இன்னொரு பிறவி வேண்டாம், என்னை நீ வந்து அழைச்சிட்டு போ அப்படின்னு கேட்குறாங்க. நீ வந்து அழைச்சிட்டு போனால் அவங்களே வருவாங்கன்னா என்ன? அவங்க சிவகணங்கள்னா மட்டும் யார்? அவங்களும் சிவனுடைய அம்சங்கள் தான். ஒருவேளை யமதூதர் வந்து நின்னா நீ என்ன பண்ணுற? நீ வந்து இல்லை இவன் ஏன் ஆள், நீ கூட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி நீ கூட்டு போறியா அப்படின்னு கேட்குறாரு. இதை நம்ம எல்லா இடத்துலையும் கந்தர் அலங்காரத்தில் பார்த்திங்கன்னா, மாகத்தை முட்டி வரும் நெடுங்கூற்றன் வந்தால் என் முன்னே தோகை பிறவியில் தோன்றி நிற்பாய் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கூட எவ்வளோ அழகாக வரணுமா? அப்படியே மயில் தோகை விரிச்சு இருக்கு, அது மேலே முருகப்பெருமான் உட்கார்ந்து வந்து காட்சி அடிக்கணுமா. பார்த்த உடனே அவர் கூட்டிகிட்டு போயிடுவாராம். அதனால் இங்கே அப்படி கூற்றன் வந்து என் முன்னாடி நின்னா அப்படின்னா நீ அழகாக மயிலில் வந்து என்னை கூட்டு போய்டுறியா அப்படின்னு கேட்குறாரு கந்தர் அலங்காரம். அதே மாதிரி நீங்கள் கார்மாமிசை காலன்வரில் கலபத்து ஏர்மாமிசை வந்து நின்று எதிரப்படுவாய் அப்படின்னு அனுபூதியில் கேட்பார். பயங்கரமான காலன் வர்றப்போ நீ அழகான தேர் முன்னாடி வந்து என் முன்னாடி நின்று என்னை கூட்டிகிட்டு போய்டுறியா, என் முன்னாடி வந்து நிற்கிறையா அப்படின்னு கேட்குறாரு. இது மாதிரி அபிராமப்பட்டர் அப்போ அவங்கவுங்க உபாசனா தெய்வத்தை கிட்ட அவங்கவுங்க கேட்குறாங்க, என்ன நீ கூட்டு போயிடுப்பா, நீ இவங்க கிட்ட விட்டுடாத, யமதூதர்கள் கிட்ட விட்டுடாத அப்படின்னு. இங்கே அபிராமப்பட்டர் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, நம்ம இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். தூரத்தில் இருந்து யாராவது கேட்குறப்போ இரு நான் வந்துடுவேன், நான் வந்துடுறேன், நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஜாடை பண்ணுவோம் இல்லையா?
அந்த ஜாடையை பார்த்த உடனே ரைட் அவங்க வரேன்னு சொன்னாங்க, இங்கேருந்து கத்தினா கேட்குமோ கேட்காதோ, நீங்கள் கேட்குற நிலைமையில் இருப்பீங்களோ தெரியாது, இரு நான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம கை காமிச்சோன்னா அது வந்து ஒரு ஆறுதலை கொடுத்துடும். சரி வந்துட்டாங்க, அவங்க இனிமேல் நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு. அது மாதிரி இங்கே 2 அடையாளங்களை காமி அப்படின்னு சொல்லி கேட்குறார். எப்படின்னா, ஏன் அபிராமப்பட்டர் இங்கே வந்து கேட்குறாரு அப்படின்னா, நமக்கு திருவகுப்புகளில் என்ன திருவகுப்புன்னு ஞாபகம் இல்லை, இறுகிய சிறு பிறையுடைய எனதுயிர் கொளவரின் யானேங்குதல் கண்டெதிர் தானேன்று கொழுங்குயில் அப்படின்னு ஒரு திருவகுப்பு படிச்சிருக்கீங்க. அதாவது யமப்படர் என் முன்னாடி வந்து நிற்கிறப்போ நான் ஏங்கி போகிறேன், அம்மா நீ வரமாட்டியா, அவ்வளோதானா, நான் யமதூதர்கள் கூட போக வேண்டியது தானா அப்படின்னு யான் ஏங்குதல் கண்டு தான் ஏன்று கொள்ளும் குயில். அந்த குயில் யார்? தேவி. தேவி என்ன பண்ணுவாளாம், ஐயோ பாவம் குழந்தை ஏங்கி போதே அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்னாடி ஓடி வந்து தான் கூட்டிகிட்டு போயிடுவாளாம். யமப்படர்கள் வந்து நிற்கிறப்ப யான் ஏங்குதல் கண்டு, நான் ஏங்கி போகிறேனேன்னு பார்த்துட்டு தான் ஏன்று கொள்ளும் குயில், தான் வந்து தான் ஏற்றுக்கிட்டு போகக்கூடியவள், அவள் யம பயத்தை போக்கக்கூடியவள்ங்கிறதுனால அபிராமப்பட்டர் அவங்க கிட்ட கேட்குறாரா, அவருடைய உபாசனா தேவதையாக இருக்கிறதுனால அபிராம கிட்ட கேட்குறாரோ. ஆனால் நமக்கு ப்ரூஃப் வந்து லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்குது. மிருத்யுமதனி அப்படின்னு ஒரு நாமம் இருக்குது, மரணத்தை ஒழிக்கக்கூடியவள். மிருத்யுதாரு குட்டாரிகா, மரணமாகிய மரத்தை வெட்டும் கோடாரி போன்றவள். மிருத்யுதாரு குட்டாரிகா அப்படின்னு ஒரு நாமம் இருக்குது. ஜன்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஸ்ராந்திதாயினி அப்படின்னு ஒரு நாமம் இருக்குது. ஜன்மம்னா மீண்டும் பிறவி, மிருத்யுன்னா மரணம், ஜரானா முதுமை. ஜன்ம மிருத்யு ஜரா, இதைத்தான் இந்த 3 தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்து பயப்படுறது. இன்னொரு தடவை பிறக்கணுமோ, மரணமடையணுமோ, முதுமை வந்துடுமோ. முதுமையை நினச்சி யார் பயப்படலை சொல்லுங்கள்? 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் பயப்படலை. ஏன்னா அவங்களுக்கு அது கொஞ்சம் தூரமாக இருக்குது, அதனால் பயப்படலை. அது எங்கேயோ இருக்குது, அது எப்போவோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் 40ஸில் இருக்கிறவங்களே கேளுங்க, 40யை தாண்டிட்டாலே ஒருவேளை எப்படி வரும்னு தெரியாது, எப்படி வருமோ மரணம் அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. இன்னும் வயசாக ஆக நம்மளுடைய மரணம் எப்படி இருக்க போகுது, யாருக்கும் பாரமாக இல்லாமல் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க. நடவுடையாக இருக்கிறப்பவே போய் சேர்ந்துடணும், யாருக்கும் பாரம் இல்லாமல் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு அந்த வேண்டுதல், அந்த பயமெல்லாம் ஒரு வயசில் நமக்கு வந்துடுது. ஸோ இந்த ஜன்ம மிருத்யு ஜரா முதுமை, இந்த 3 நாள தகிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும், எப்பவும் அந்த கவலை நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதை நீக்கி நமக்கு ஆனந்தத்தை, அமைதியை தரக்கூடியவள் அப்படின்னு சர்வ மிருத்யு நிவாரணின்னு ஒரு நாமம் இருக்குது. எந்த விதமான மரணத்தையும் நமக்கு ஏற்படுத்தாமல் இருக்கக்கூடியவள் அப்படின்னு. இப்படியெல்லாம் இருக்கிறப்போ அவள் காலனை ஜெயிச்சிட்டா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. பொதுவாக சைவத்தில் சிவபெருமான் காலனை உதைத்து மார்க்கண்டேயனை காப்பாற்றினார் அப்படின்னு இருக்கும். மார்க்கண்டேய மகரிஷி வந்து கட்டிக்கிட்டப்போ 2 பேருக்கும் சேர்த்து, ஈசனுக்கும் சேர்த்து கால பாசத்தை போட்டார் யமன். அப்படி போட்டப்போ ஈஸ்வரன் தன் காலால் யமனை காலனை உதைத்து மார்க்கண்டேயரை காப்பாற்றினார் அப்படின்னு இருக்கும். ஆனால் சாக்தத்தில் நாங்கள் அதை ஒத்துக்கிறது இல்லை. எப்படின்னா, அவர் இடது காலால் தான் உதைத்தார். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சாரியை நான் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு நீங்கள் எங்கே கட்டிட்டு போனாலும் அது ஏன் சாரி தான் சொல்லலாமா? நான் கொடுத்துட்டா அது உங்களோடது. அதுக்கப்புறம் நீங்கள் கட்டிட்டு போனால் நான் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அது என்னோடதுன்னு. உங்களோடது கிடையாது. நீங்கள் எப்போ கொடுத்தீங்களோ அதோடு முடிஞ்சு போச்சு. அவர் ஒரு பாதியை கொடுத்துட்டு, இடது பாதி பூரா உனக்குன்னு கொடுத்துட்டு, அம்மா இடது காலால் காலனை உதைச்சா இவர் வந்து பெருமையெல்லாம் அவர் எடுத்துக்கிறார். ஈசன் வந்து கால சம்ஹார மூர்த்தி அப்படின்னு அவருக்கு பேர் வேறு, கால சம்ஹார மூர்த்தி அவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையில் சிவசக்தி பேதம் கிடையாது. இருந்தாலும் ஒரு ரசத்துக்காக அவங்கவுங்களுடைய உபாசனா தெய்வத்தையே அப்படி சொல்கிறது ஒரு பழக்கம். ஸோ அப்படி காலனை உதைத்த கால் யாருடையது? அம்பிகையினுடையது. இடது பாதம், குஞ்சித பாதம் அம்பிகையினுடையது. ஸோ அந்த அப்பேற்பட்ட அந்த காலை பார்த்தா அவனுக்கு பயம். எப்பவும் மார்பில் உதைச்சா, அந்த காலனுடைய மார்பில் உதைத்தா. அதனால் அடி வாங்கினாலும் மார்பில் அடி வாங்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு அவமானம் இல்லையா? அதனால் அந்த காலை பார்த்தாலே அவனுக்கு பயமா. இவருக்கு அம்பிகை வருவாளோ மாட்டாளோ, நம்மளை வந்து காப்பாற்றுவாளோ மாட்டாளோ, வந்துட்டா பரவாயில்ல அப்படின்னு இவருக்கு பயம். ஸோ இங்கே என்ன செய்யணும்னா,
காலனுக்கு காலை காமிக்கணும், இவருக்கு கையை காமிக்கணும். காலன் காலை பார்த்தா பயப்படுவான். இவருக்கு வந்து இப்படி இரு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அபயம், அபயஹஸ்தம். அபயத்தை காமிச்ச உடனே பயம் இல்லை, நான் இருக்கேன் பயப்படாதுன்னு சொல்லிட்டா தேவி அப்படின்னு இவருக்கு பயம் போயிடணும். ஸோ இங்கே கையையும் காலையும் காமிக்கணும். இங்கே என்னென்னா, எப்பவும் தேவி அப்படி ஒரு ரூபத்தோடு முன்னாடி வந்து எல்லாருக்கும் நிற்கிறதில்ல. ஒரு ரூபங்களை பக்தர்களுக்காக அவள் எடுக்கிறா அப்படின்னாலும் அவளுக்கு ஸ்தூல ரூபமே இல்லைங்கிறப்பவும் ஸ்தூல ரூபத்தை பக்தர்களுக்காகத்தான் அவள் எடுக்கிறா அப்படின்னாலும் ஒவ்வொரு தடவையும் இப்போ கூட அபிராம பட்டருக்கு எப்படி ஒரே ஒளி பிழம்பாக அப்படியே ஒரு ஒளியாகத்தான் தோன்றினா, இல்லை மின்னல் மாதிரி தோன்றறா. ஆனால் அந்த ரூபத்தோட கம்ப்ளீட்டாக அப்படி வந்து முன்னாடி நிற்கிறான்னா அப்படி எல்லா சமயங்கள்லேயும் அவள் அப்படி நிற்கிறதில்ல. மற்ற சமயங்கள்ல எல்லாம் என் கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சி இருக்கிறாங்கிற அந்த உணர்வை மட்டும் ஊட்டுறா. அம்மா இருக்காங்க, நம்மளை பார்த்துப்பாங்கங்கிற உணர்வு தான் வருதே தவிர ஒவ்வொரு தடவையும் நம்ம நேரில் பார்க்குறதில்ல அவள் வந்து நிற்கிறது. நீங்கள் ஏதோ வேண்டிக்கிட்டே கோவிலுக்கு போகிறீங்க, அம்மா ஏதாவது எனக்கு ஒரு பதில் சொல்லு, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்கள் மனசுருகி கேட்குறப்போ மேலேருந்து ஒரு பூ கீழே விழுந்துச்சுன்னா பதில் சொல்லிட்டா. இதில் ரொம்ப ஒரு ஒரு அதிசயமான ஒரு பாண்டேஜ் இப்போ சைவத்திலையும் சாக்தத்திலையுமே ஆரம்பத்திலேருந்து முருகன், சிவன், அம்பாள் இப்படியே சுற்றிட்டு இருக்கிற எனக்கு கூட எனக்கு ஒரு அதீதமான ஒரு என்னமோ ஒரு ஈடுபாடு ஆஞ்சநேயர்கிட்ட மட்டும் உண்டு. வைணவ தெய்வங்களில் ஆஞ்சநேயர் மட்டும் எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கம். நான் அதாவது நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறது தானே வச்சுக்கோங்களேன். எப்படின்னா, தேவி என்னோடவள், அவள்கிட்ட நான் கேட்க வேண்டியதில்லை, அவளே கொடுப்பா. அவளுக்கு என்ன எப்படி நடத்தணும்னு தெரியும். ஆனால் மனசு மனுஷ மனசு எனக்கு ஏதாவது தேவையாக இருக்கும், இது நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு இருக்கும். நடந்தால் பரவாயில்லன்னு இருக்கிறப்ப அது அம்பாள்கிட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா அவளுக்கு தெரியும் இல்லை அவள் நடத்துறதுக்கு, அவள்கிட்ட போய் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது மனசில் இருக்குது. அவள் என்ன கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு. ஆனாலும் நமக்காக ஒன்று வேணும் அப்படின்னு கேட்க வேண்டிய நிலைகளும் வாழ்க்கையில் வருது. அப்படி வர்றப்போ இவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம போய் ஆஞ்சநேயர்கிட்ட கேட்போம். இது வந்து இந்த மாதிரி கேளுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனம் உண்டு அப்படிங்கிறத எனக்கு உண்டு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நீங்கள் அதுலேயும் இந்த விஷயம் சொல்ல வந்த விஷயம் வந்து என்னென்னா, ஆஞ்சநேயர்கிட்ட எதையாவது எனக்கு செய்யுங்க, என்ன இப்படி இருக்குது, இந்த கஷ்டத்தை நீங்கள் தீர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்குறதெல்லாம் அம்பாள்கிட்ட கேட்கக்கூடாது, சிவன்கிட்ட கேட்கக்கூடாது, முருகன்கிட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன கொடுத்தாலும் எனக்கு பிரசாதம். நீங்கள் நல்லது கொடுங்க, கெட்டது கொடுங்க, எனக்கு வித்தியாசம் கிடையாது. ஆனால் இது நடந்தால் பரவாயில்லன்னு ஒரு ஆசை வர்றப்போ ஆஞ்சநேயர்கிட்ட கேட்குறப்போ அவர் எப்படி உணர்த்துவார்னு ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன். எந்த பக்கமும் ஓப்பனே இல்லாத ஆஞ்சநேயர் கோவிலாக இருந்தாலும் அங்கே நின்று என்ன இது எனக்கு இது எனக்கு ஆசையாக இருக்குது, இதை செய்யலாமா கூடாதான்னு தெரியல, ஆனால் நீ எனக்கு செஞ்சு கூட, எனக்கு இதை சாதிச்சு கூட, நீ தான் அசாத்திய சாத்தக சுவாமி ஆச்சு, அசாத்தியமான விஷயங்கள் எல்லாம் சாதிக்கக்கூடியவனாச்சு, எனக்கு இதை சாதிச்சு கூட அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறப்போ அப்படியே ஜில்லுன்னு ஒரு காற்று அடிச்சுட்டு போகும். அப்படித்தான் ஒவ்வொரு தடவையும் உணர்த்துவார். அப்போ தெரிஞ்சு போயிடும் இது நடக்குமா நடக்காதா, இதை கேட்கலாமா, சரி இது கூடாதா அப்படின்னு. அந்த கேட்டு முடித்த உடனே எங்கேயோ இருந்து அப்படியே ஒரு ஜில்லுன்னு ஒரு காற்று வந்துட்டு போகும். ஒரு செகண்ட் தான், அதுக்கப்புறம் அங்கே காற்று வர்றதுக்கு எந்த வழியும் இருக்காது, அந்த கோவிலில் அந்த இடத்துல ஆகட்டும் இருக்காது. ஸோ இப்படி ஒரு பதில் நமக்கு கிடைக்கும். ஆனால் எப்போ பார்த்தாலும் வந்து முன்னாடி நிற்பாங்களான்னு நிற்க மாட்டாங்க. ஆனால் இங்கே அபிராமப்பட்டர் என்ன கேட்குறாரு, நான் ரொம்ப வேதனையில் இருப்பேன் மரணம் சமயத்தில், அப்போது யமதூதர்கள் வேறு வந்து என் முன்னாடி நிற்பாங்க. அப்போ வந்து நீ குறிப்பால் உணர்த்துறேன் அப்படின்னு சொன்னால் அந்த குறிப்பை பார்க்குற அளவுக்கு எனக்கு மைண்டு இருக்குமா என்னன்னு கூட தெரியாது. ஏன்னா அப்போ வந்து சுற்றி என்ன நடக்குது, காற்றடிக்குதா, என்ன ஆகுது, பூ விழுதான்னு எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? நானே வேதனையில் இருக்கேன், முன்னாடி யமப்படர்கள் நிற்கிறாங்க, நான் என்ன செய்ய முடியும்? அதனால் எப்போவும் மறைஞ்சு நின்னாலும் அப்போ மட்டும் முன்னாடி வந்து நில்லு அப்படிங்கிறார். அப்போ மட்டும் இந்த மாதிரி மறைஞ்சு நிற்கிறதெல்லாம் வேணாம், அப்படியே இதுவாக உணர்த்துறதெல்லாம், குறிப்பால் உணர்த்துறதெல்லாம் வேணாம், அப்போ நேரில் வந்து நில்லு அப்படின்னு கேட்குறாரு. எப்படி நேரில் வந்து நிற்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். என்னென்ன நீ வர்றப்ப அப்படியே கொஞ்சம் இதையும் எடுத்துகிட்டு வந்து, நம்ம ஒரு சண்டைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன்,
நீ வர்றப்ப அப்படியே துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்துரு, நீ அப்படியே 2 கத்தி எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படியே உன் கையையும் காலையும் கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறார். சொல்கிறப்பவே கதித்தகப்பு வேலை வெங்காலன் என் மேல் விடும்போது, கப்புன்னா கிளை, கதித்த கப்பு அப்படின்னா நல்லா கொதிக்கிற சூலம், அது கிளைகள் இருக்கிறதுனால, அது 3 கிளையாக பிரிஞ்சிருக்கிறதுனால அந்த சூலத்துக்கு கதித்த கப்பு. கப்பு வந்து கிளை, கதித்த கப்புன்னா நல்லா சுட சுட இருக்கான் அந்த சூலம். ஏன்னா அவன் சூடாக இருக்கான், அவன் எப்பவும் கோவமாக தான் இருப்பான் யமன். அவன் கையில் வச்சுருக்கிறதுனால அந்த வேல்னு இங்கே சூலத்தை தான் சொல்லியிருக்காங்க. கதித்த கப்பு வேல், அந்த வேலுக்கு 3 கிளைகள் இருக்குன்னா அது சூலம் தானே. ஸோ கதித்த கப்பு வேலை வெங்காலன், அவன் நல்லா சூடாக இருக்கான், கோவமாக இருக்கான், கோவத்தினால சூடாக இருக்கு அவனுக்கு உடம்பு. வெங்காலன் என் மேல் விடும்போது, என் மேலே அந்த சூலத்தை கொண்டு வந்து அவன் விடுறப்போ, வெளிநில் கண்டாய், வந்து வெளியில் தெரிகிற மாதிரி நில்லு, எனக்கும் தெரியணும் அவனுக்கும் தெரியணும். அப்போ தான் 2 பேருக்கும் எனக்கு அப்பாடா வந்துட்டா அப்படின்னு திருப்தி ஆகும். அவனுக்கு ஐயோ அம்பாள் வந்திருக்காளே, அப்போ இவனை கூட்டு போகக்கூடாதா அப்படின்னு பயம் வரும். ஸோ இந்த 2ம் நடக்கணும்னா நீ 2 பேருக்கும் தெரிகிற மாதிரி வந்து நில்லு, வெளி நில் கண்டாய், நல்லா நில்லு, வெளியில் வந்து நில்லு அப்படின்னு சொல்கிறார். அப்போது நிற்கிறப்ப என்ன கொண்டு வரணுமா, காலையும் சூடக கையையும் கொண்டு, சூடகம்னா வளையல்கள், காலை எடுத்துகிட்டு வா, அப்படியே சூடக கையையும் எடுத்துகிட்டு வா. அதாவது வளையல்கள் நிறைய போட்டிருக்கக்கூடிய கைகள். அதில் என்ன விசேஷம்னா அந்த வளையல்கள் சப்தம் செய்யும், அவள் வர்றப்போ வந்துட்டா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அவள் பயப்படாத அப்படின்னு அபயஹஸ்தம் காமிக்கிறப்போ வளையல்கள் சத்தம் எழுப்போம், அது மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். அதனால் நிறைய வளையல் போட்ட கையையும் காலையும் கொண்டு, அது 2ஐயும் எடுத்துகிட்டு வா வர்றப்போ. வந்து கதித்தகப்பு வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது வெளி நில் அப்படின்னு ஆர்டர் பண்ணுறார். நீ வந்து வெளியில் நில்லு. நிற்கிறப்ப எப்படி நிற்கணும், இப்படி கையை காமிச்சிட்டு நிற்கணும், காலை காமிச்சிட்டு நிற்கணும். கால் தெரியணும், கை தெரியணும். கால் அவனுக்கு தெரியணும், யமனுக்கு, கை எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்பவே நீ கால் எடுத்துகிட்டு வா கையை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறோமே, இப்படி சொல்லலாமா பராசக்தி கிட்ட? அந்த கால் எப்பேற்பட்ட கால் அப்படின்னு தோணுது. எப்பேற்பட்ட கால்னா, மால் அயன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற கால். எப்பேற்பட்ட கால்னா அந்த கால் மால் அயன் அவங்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்களாம், அவங்களுக்கே இது வரைக்கும் கிடைக்கலையாம். அந்த பாதங்களை ஒரு தடவை பார்த்துடலாமான்னு திருமாலும் அயனும், அயன்னா பிரம்மா, திருமாலும் பிரம்மாவும் தேடிட்டு இருக்காங்களாம். மறைகள் இதுதான் அவளுடைய பாதம், இப்படித்தான் இருக்கும்னு நமக்கு தெளிவாக சொல்ல முடியாமல் வேதங்களும் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கான். வானவர்கள் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்களாம், தேவர்கள் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்களாம். அப்பேற்பட்ட காலையும் எனக்கு தெரியும். அதாவது நீ கால் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறப்பவே நீ ஒன்றும் அப்படி எனக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக இல்லை, உன் காலுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் சொல்ல. எப்பேற்பட்ட கால்னா, மாலும் அயனும் தேட வேதங்களும் தேட வானவர்கள் தேவர்கள் எல்லாம் தேட அப்படி இருக்கக்கூடிய காலையும் நிறைய வளையல்கள் அணிந்த கையையும் கொண்டு கதித்தகப்பு வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது வெளி நில், 2 பேருக்கும் தெரிகிற மாதிரி வெளியில் நில்லு. உன் காலை பார்த்த உடனே முன்னாடியே அடி வாங்கியிருக்கோம், மார்பில் உதச்சிருக்கா அப்படின்னு பயம் வந்து அவன் ஓடி போயிடுவான். நீ பயப்படாதன்னு சொன்ன உடனே எனக்கு ஆறுதலாக ஆகிடும், நான் ரிலாக்ஸ்டாக இருப்பேன், நீ போகிறப்ப என்னை கூட்டிகிட்டு போயிடும். அவளை சொல்கிறப்போ பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே. பனிமொழி அப்படின்னா அப்படி சில்லுன்னு இருக்கும் அவள் பேசினா. அவள் ஒரு வார்த்தை சொன்னால் மனசுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், அப்படிப்பட்ட மொழியை உடையவள். அது எப்படி இருக்கும்னா, பால் தேன் பாகு மாதிரி. பால் தேன் சொல்லியாச்சு, நமக்கு தெரியும் பால் வாயில் வச்சா தேன் வாயில் வச்சா இனிப்பாக இருக்கும், அதனால அவங்க சொல்லிட்டாங்கன்னு. பாகுன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, பாலும் தேனும் தான் தித்திக்குமா, பாகு தான் கூட சேர்ற எல்லாத்தையும் தித்திக்குமா. பாகு கூட நீங்கள் எதை போட்டிங்கனாலும் அதை இனிக்க வச்சுக்கணும். நீங்கள் அரிசி மாவை போடுங்க, கோதுமை மாவை போடுங்க, மைதா மாவை போடுங்க, எதை போட்டாலும் அந்த பாகு கூட சேர்ந்த உடனே அதுவும் சேர்ந்து தித்திக்க ஆரம்பிச்சிடுது. அப்போது தான் தித்திக்கிறது இல்லாமல் தன் கூட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தித்திக்க வைக்கிற மாதிரியான மொழியை பேசக்கூடியவள் தேவி. பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழி அவளுடையது. அந்த பனிமொழி இனிமையாக மட்டும் சில பேர் நல்ல இனிப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல இனிப்பாக பேசுறதுனா ஒன்றும் இல்லை, அது நமக்கு மனசுக்கு குளிர்ச்சியையும் கொடுக்குது, அதனால பனிமொழி. அப்படிப்பட்ட மொழியை உடையவள்
மாலும் அயனும் வேதங்களும் வானவர்களும் தேடும்படியான காலை உடையவள். அந்த காலையும் வளைகள் அணிந்த அந்த கையையும் கொண்டு அந்த மூவிலை சூலத்தை தாங்கி வந்து நிற்கக்கூடிய வெங்காலன் என் மேல் வரும்போது நீ வெளியில் வந்து நில்லு, 2 பேருக்கும் தெரிகிற மாதிரி. அவள் எப்படிப்பட்டவள்? பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழி. ஆனால் இப்போ பேச சொல்லலை, நீ பேசலாம் வேணாம், உனக்கு தேன்மொழி தான். நீ வந்து பாகு மாதிரியும் பால் மாதிரியும் தேன் மாதிரியும் பேசக்கூடிய. இப்போ நீ ஒன்றும் பேச வேண்டாம், நீ வந்து எனக்கு அபயஹஸ்தத்தை மட்டும் காட்டு, பயப்படாத அப்படின்னு. அவனுக்கு காலை மட்டும் காட்டு, அவன் ஓடி போயிடுவான். நீ இப்போ நீ நல்லா பேசக்கூடியவள் தான், இப்போ நீ எதுவும் பேச வேணாம், நீ வந்து முன்னாடி நின்னாலே போதும் அப்படிங்கிறார். இங்கே பேச சொல்லி கேட்கல, அவள் அப்படிப்பட்ட மொழியை உடையவள் தான். ஆனால் இங்கே கையையும் காலையும் காமி போதும் அப்படின்னு கேட்குறார். மாலயன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு கதித்த கப்பு வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது வெளிநில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே. மாலயன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடகக் கையையும் கொண்டு கதித்தகப்பு வேலை வெங்காலன் என் மேல் விடும்போது வெளிநில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே. ஆயுதங்களால் நம்மளை தாக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஆயுதங்கள் மேலே பயம் இருந்தால் இந்த பாடல் அந்த பயத்தை போக்கும் அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய பலனாக சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் ஒரு எப்போ பார்த்தாலும் சிவனை வம்புக்கு காட்டி இந்த சாக்தத்தில் அம்பாளோட பக்தர்களுக்கு சும்மா இருக்க முடியாது. வரிக்கு வரி காமனெல்லாம் எரிப்பாராம், இவளை பார்த்தோன்னே மயங்கிடுவாராம் அப்படின்னு சொல்லாட்டி இவங்களுக்கு நிம்மதியாக இருக்காது. எப்போ பார்த்தாலும் அவர் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதில் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். இந்த கதை நமக்கு நல்லாவே தெரியும். சூரபத்மன் ஒரு வரம் வாங்கியிருக்கான். என்ன வரம் வாங்கியிருக்கான்? ஈஸ்வரனுக்கே ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளையால் மட்டும்தான் எனக்கு மரணம் வேண்டும், மற்ற யாரும் என்னை அழிக்க முடியாது அப்படின்னு வரம் வாங்கியிருக்கான். இங்கே என்ன ஆயிருக்கு? முன்னாடியே தக்ஷ பிரஜாபதியினுடைய யாகத்தில் ஈஸ்வரனுக்கான அவிர்வாகம் கொடுக்கப்படலை, ஈஸ்வரனை மதிக்கலை. அதனால் நான் உங்களுடைய மரியாதையை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு தாக்ஷாயினி போகிறா. தாக்ஷாயினியையும் மதிக்கலை, அவள் முன்னாடியும் சிவனை திட்டுறார் அவங்க அப்பா. அதனால் இவளுக்கு கோபம் வந்து அந்த யாகத்தை அழித்து, தாக்ஷாயினிங்கிற பேர் இருக்கிறது இந்த தக்ஷனினுடைய மகள்ங்கிறதுனால தான் அப்படின்னு இந்த தேகத்தை நான் அழிச்சுக்கிறேன் அப்படின்னு அவள் யாக குண்டத்தில் குதிச்சிடுறா. அதனால் ஈஸ்வரனுக்கு அவள் அப்படி பண்ணிட்டாளேன்னு ரொம்ப வருத்தம். அதனால் அவர் பயங்கரமான கோபத்துக்கு ஆளாகிறார். கோபப்பட்ட நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார் அங்கே. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் போய் அவளையே நினச்சி தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இவள் வேறு பிறவி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையாக ஹிமவானுக்கு போய் மகளாக அங்கே பிறந்து அங்கே வளர்ந்துட்டுருக்கா. அங்கே வளர்ந்து ஈஸ்வரனையே தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அங்கே அவள் தபஸ் இருக்கா. அவளையே நினச்சி இங்கே இவர் தபஸ் இருக்கார். இந்த நிலையில் இந்த தபத்தை கலைத்து ஈஸ்வரனை கல்யாண எண்ணம் வர வச்சாதான் நமக்கு விடிவு காலம் இல்லை, சூரபத்மனால் நாம் எல்லாரும் அழிஞ்சு போயிடுவோம்னு பயப்பட்ட தேவர்கள் மன்மதனை கூப்பிட்டு, மன்மதனை போய் அம்பு போடு தட்சிணாமூர்த்தியின் மேலே. ஏன் அவர் தட்சிணாமூர்த்தி? நம்ம உடலில் இடது பாகத்தை வாம பாகம்னும் வலது பாகத்தை தட்சிண பாகம்னும் சொல்லுவோம். இது தட்சிண பாகம், இது வாம பாகம். வாம பாகத்துக்கு உண்டான தேவி வெளியில் போயிட்டா, போய் அங்கே ஹிமவானுக்கு மகளாக பிறந்து வளர்ந்துட்டுருக்கா. அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன? தட்சிண பாகம். அதனால தான் அவர் தட்சிணாமூர்த்தி. ஸோ இந்த பக்கம் மட்டும்தான் இருக்குது. இப்போ அந்த பக்கம் அங்கே பிறந்திருக்கு. இப்போ இந்த 2 பக்கமும் ஒன்று சேரணும். அதுதான் இப்போ நடக்கணும். அது நடந்தால் தான் சுப்பிரமணிய ஜனனமாகும்.
அதுக்கப்புறம் தான் சூரபத்மனை அழிக்க முடியும், இதெல்லாம் நடக்கணும். அதனால் காமனை அனுப்புகிறாங்க, மன்மதனை அனுப்புகிறாங்க. மன்மதன் போய் தோற்று போய்ட்றான், எரிஞ்சு போய்ட்றான். மன்மதன் இல்லாமல் போய்ட்றான், சாம்பலாக போய்ட்றான். சாம்பலாக போன உடனே இவங்களுக்கெல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த உலகம் பூரா மன்மதன் இல்லாததுனால இதுக்கு மேலே இனம் பெருகவே இல்லை, எந்த இனமும் பெருகலை, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. மன்மதன் இல்லாமல் இருக்குது. மன்மதன் இல்லாதனால எங்கேயுமே கல்யாணம் நடக்காது. கல்யாணம், ஆசை, காதல் இதெல்லாம் மன்மதன் ஏற்படுத்தி அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனால் இப்போ மன்மதன் இல்லாததுனால எங்கேயுமே கல்யாணமே நடக்கலை. மன்மதன் இல்லாத காலத்தில் தான் பார்வதி பரமேஸ்வரர்களுடைய கல்யாணம் நடக்குது. அதனால தான் அது சாதாரண கல்யாணம் கிடையாது. அந்த பார்வதி பரமேஸ்வரர்களுடைய கல்யாணத்தை பற்றி பேசினா, நினச்சா அது அவ்வளவு விசேஷம்னு ஏன் சொல்கிறோன்னா, நம்மளை மாதிரி ஆசையால் தூண்டப்பட்டு நடந்த கல்யாணம், மன்மதனால் தூண்டப்பட்டு நடந்த கல்யாணம் கிடையாது. அது மன்மதனே இல்லாத சமயத்தில் நடந்த கல்யாணம். ஸோ காமம் அகற்றிய தூயனடி சிவகாம சுந்தரி நேயனடி அப்படின்னு பாடுவார் வள்ளலார் பெருமான். காமம் அகற்றிய தூயனவன். அப்போ அவனுக்கு காமத்தினால் கல்யாணம் நடக்கலை. ஸோ அவன் இல்லாத சமயத்தில் கல்யாணம் நடந்தது, காமன் இல்லாத சமயத்தில் கல்யாணம் நடந்தது. இப்போது அவரை தேவியை நினச்சி தபஸ் இருக்கார், இவள் இறைவனை நினச்சி தபஸ் இருக்கா. இப்போ 2 பேரையும் சேர்க்கணும். இப்போது இவர் தான் அவளையே தானே நினச்சிட்ருக்கார். அதனால் இப்போ எழுந்து காமனை எரித்த உடனே தேவர்கள் எல்லாம் வந்து காலில் விழுந்த உடனே ஜாகையை மாற்றிக்கிட்டு அங்கே போயிட்டார். இங்கே தபஸ் பண்ணிகிட்டு இருந்தவர் நம்ம பேசாமல் அவள் நடக்கிற பக்கமாக எங்கேயாவது போய் உட்காந்து ஒரு குடிசையை போட்டு அங்கே உட்காந்து தபஸ் பண்ணுற மாதிரி கண்ணை மூடிட்டு இருந்தோன்னா நம்மளை தாண்டி போவா, அப்போ நம்மளை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கேருந்து எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு ஆனால் அங்கேயும் போய் தபஸ் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்கார். அப்புறம் 2 பேரும் மீட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நாளைக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதே போல் வந்து பார்வதி கல்யாணம் நடந்தது. அப்படி தபஸில் தேவியவே நினச்சிக்கிட்டு அப்படி இருந்தவரை அவள் தான் ஆசையை ஏற்படுத்தி தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுக்க வச்சு வந்து கல்யாணம் பண்ணால் இப்போ நாமெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், என்ன பண்ணிக்கிட்டோம், ஒரு பாதியவா வாங்கிட்டோம் இல்லை, நாம் கல்யாணம் பண்ணி நாமளும் இருக்கோம், அவங்களும் இருக்காங்க. ஆனால் அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சும்மா இருக்கலை, அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனித்தனியாலாம் இருக்க முடியாது, ஒரு பாதியை எனக்கு கொடு அப்படின்னு ஒரு பாதியை கேட்டு வாங்கிக்கிட்டா. விழியால் மதனை அழிக்கும் தலைவர். கண்ணை திறந்து பார்த்தார், மன்மதன் எரிஞ்சு போயிட்டான். விழியால் மதனை அழிக்கும் தலைவர். தலைவர் யார்? ஈஸ்வரன். தலைவன்னா ஈஸ்வரன் அர்த்தம். தனக்கு மேல் இன்னொருத்தர் இல்லாதவருக்கு தலைவர்னு அர்த்தம். இங்கே ஈஸ்வரன் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை வந்து அதுக்கு ஈக்குவலான வார்த்தை. தனக்கு மேல் ஒருவன் இல்லாதவன் தலைவன். விழியால் மதனை அழிக்கும் தலைவர். ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்? கண்ணை மட்டும் திறந்து மன்மதனை பார்த்தார், மன்மதன் அழிஞ்சு போயிட்டான். விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதம் வச்சுருந்தாராம். என்னை அப்படியே அசைக்கவே முடியாது யாராலையும் அப்படின்னு ஒரு விரதத்தோட உட்கார்ந்து தியானம் பண்ணிகிட்ருக்கார். இதில் என்ன காமெடினா, அவர் தியானத்தில் இருக்கார், யோகத்தில் இருக்கார் அவர் அப்படின்னு இங்கே எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க தேவர்கள் எல்லாம். அவர் தியானத்தில் அவளையே நினச்சிட்ருக்கார். நாமெல்லாம் தபஸ் பண்ணோன்னா நமக்கு ஈஸ்வரனை நினச்சி தபஸ் பண்ணலாம், அம்பாளை நினச்சி தபஸ் பண்ணலாம், முருகனை நினச்சி ஏதோ ஒரு மந்திரத்தை யாரோட ஒருத்தரோட நாமத்தை சொல்லிக்கிட்டு நாம் ஜபம் பண்ணுறோம். கண்ணை மூடி உட்காந்து அந்த ரூபத்தை மனசில் நினச்சிக்கிட்டு ஜபம் பண்ணுறோம். இவங்கெல்லாம் நமக்கு மேலே இருக்காங்க, அதனால் அவங்க நமக்கு ஏதோ செய்வாங்கன்னு அவங்க காலில் நம்ம விழுந்து அவங்கள நினச்சி தபஸ் பண்ணுறோம். ஆனால் ஈஸ்வரனே தபஸ் பண்ணால் யாருக்காக பண்ணுவார் அப்படின்னு தேவர்களில் ஒருத்தன் கூட யோசிக்கலை. இவர் என்ன தபஸ் பண்ணுவார், யாரை நினச்சி பண்ணுவார், இவருக்கு யார் தரிசனம் கொடுப்பா, இவர் மனசில் என்ன உருவத்தை எழுதி வச்சு இவர் தபஸ் பண்ணுறாரு அப்படின்னு யாருமே நினைக்கல. அவர் என்னமோ தபஸ் பண்ணுறாரு அப்படின்னே இருந்துட்டாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு? அவர் அவளையே நினச்சிட்ருக்கார். அப்படி அவரை எப்பவும் அவளையே நினைக்க வச்சு இங்கே வர வச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட ஒரு பாதியையும் வாங்கிக்கிட்டா. இப்போது தேவர்கள்லாம் நினைக்கிறாங்க, இவளை கல்யாணம் கூப்பிட்ட உடனே கிளம்பி போயிட்டாரே, இவ்வளோ நாள் என்ன தான் தபஸ் பண்ணிகிட்டு இருந்தார், அப்போது
என்னமோ இவர் கண்ணை மூடி உட்கார்ந்துருப்பாராம், அவள் கூப்பிட்ட உடனே கிளம்பி போயிடுவாராம், அதுக்கு ஒரு தபஸா அப்படின்னு அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராபரை. அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி. ஈஸ்வரனுக்கு ஒரு பெரிய விரதம் இருந்துதான், அது இவளை பார்த்த உடனே மாறி போயிடுச்சான். அதெல்லாம் ஒரு பெரிய விரதமா அப்படின்னு இந்த அண்டமெல்லாம், இந்த மொத்த அண்டங்களும் பழிக்குதான் அவரை. அப்படி பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராபரை. ஒரு பாகத்தை கேட்டெல்லாம் வாங்கல அவ. வாமபாகத்தை வவ்வியதே அப்படின்னு தான் முன்னாடியும் சொன்னார். அவள் எடுத்துக்கிட்டா, ஒரு பாதி என்னோடது அப்படின்னு அவள் எடுத்துக்கிட்டா. ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராபரை. பராபரைனா பரம்பொருள், பறைனா பெண்ணுன்னு அர்த்தம். பராபரைனா இங்கே எல்லாற்றிற்கும் மேலே பராசக்தியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராபரை. பராபரை, பராத்பரா அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு இல்லையா, அந்த பராத்பரா தான் தமிழில் பராபரை. பரன் அப்படின்னா ஈஸ்வரன், பரனுக்கும் பறையாக இருக்கக்கூடியவள் பராத்பரை, அவனுக்கும் மேலே இருக்கக்கூடியவள், அதனால் அவளுக்கு பராத்பரை அப்படின்னு பேர். இந்த அம்பிகை எப்படிப்பட்டவள், இந்த பராத்பரைங்கிறவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னா, நாம் பேசி 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 அவளை புரிய வச்சிட முடியாது. அம்பாள் எப்படி இருப்பா, அம்பாள் யார், அம்பாளுடைய சக்திகள் என்ன அப்படின்னு நான் சொல்லி 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 பேசி 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 உங்களுக்கு புரிஞ்சிடுமான்னா புரியாது. என்னமோ மிச்சம் இருக்கும். பேசி பேசி புரிய வைக்க முடியாத அளவுக்கு ஏதோ மிச்சம் இருக்கும். பேசி மொழிக்கு அடங்காதவள். சரி, நாம் கற்பனையில் தேவின்னா இப்படி தான் இருப்பா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே கண்ணை மூடி அவளை நினச்சி ஒரு ஒரு உருவத்துக்குள்ளே இப்படி தான் இருக்கும் அவளுடைய சக்தி அப்படின்னு நம்ம யோசிச்சிட முடியுமானா, நம்மளால் என்ன யோசிக்க முடியுமோ அதுக்கு மிஞ்சினது அவளுடைய சக்தி. அவளுடைய ரூபத்தை கூட நம்மளால் முழுசாக பார்த்துட முடியாது. ஏன்னா அவள் ஒவ்வொருத்தருக்காகவும் பல பல ரூபங்களை எடுத்தா. நமக்கு தெரிஞ்சதே பாருங்கள், காமாட்சிங்கிறோம், காமாட்சியே தான் லலிதை, லலிதையே தான் ராஜராஜேஸ்வரி. இதுலேயே பாலாம்பிகை இருக்காங்க, அங்கே வாராகி, இங்கே மந்திரினி தேவி. இந்த லலிதையினுடைய சேனையிலேயே இவ்வளவு தெய்வங்கள் இருக்கும். இவங்க எல்லாம் அவளுடைய அம்சம்தான். இதை இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டால் அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க. துர்க்கையில் அவ்வளவு பேர் இருக்காங்க. ஸோ இங்கே இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லேயுமே இவ்வளவு ரூபங்கள் இருக்கிறப்போ அவளுடைய மூர்த்தின்னா அவளுடைய ரூபம், அவளுடைய திருமூர்த்தி. அந்த மூர்த்தி எப்படிப்பட்டது அப்படின்னா, மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத திருமூர்த்தி. வாயால் சொல்லிட முடியாது, மனசால் நினச்சி பார்க்கவும் முடியாது. அதே நமக்கு ஒரு எபிலிட்டி, நமக்கு ஒரு லிமிட் இருக்குது. இவ்வளோ தான் யோசிக்க முடியும், இவ்வளோ தான் கற்பனை பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கற்பனைக்கும் மிஞ்சினவள் அவள். இவ்வளோ தான் நம்மளால் விவரிக்க முடியும். இப்போது எப்பவும் சொல்கிறது தான், லட்டு இனிப்பாக இருக்கும்னு தான் சொல்ல முடியும். எவ்வளோ இனிப்பாக இருக்கும்னா அப்படியே செம்ம இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இனிப்புனா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? ஒரு தடவை என்னோடய மனசு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு இடம் ஒரு கண்ணு சரியாக தெரியாத ஒருத்தங்களுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்கிறப்போ அவங்களுக்கு அந்த நிறத்தின் விசேஷத்தை நம்ம எடுத்த உடனே அதை தானே பேசுகிறோம். சிந்தூராருண விக்கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். உதிக்கின்ற செங்கதிர், உச்சி திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க மாணிக்கம்ங்கிறோட கலரை பார்த்ததில்லை, உதிக்கின்ற செங்கதிர் எப்படி இருக்கும்னு பார்த்ததில்ல. அவங்களுக்கு தேவி கிரியேட்டிவிட்டியினுடைய கலர் ரெட் கலரில் இருப்பா அப்படின்னு எப்படி சொல்கிறதுன்னு ஒருத்தங்க என்கிட்ட கேட்டப்போ எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. கலர்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கு நீங்கள் கலரை எப்படி விளக்க முடியும்? அவங்களுக்கு வண்ணங்களுடைய வேறுபாடு தெரியாது, அவங்க வண்ணங்களை கண் திறந்து பார்த்ததில்லை, அவங்களுக்கு சொல்ல முடியாது. அப்போது நமக்கு கண் இருக்கே தவிர நமக்கு நம்மளுடைய பார்வைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்குது. நமக்கு பேச தெரியுமே தவிர சில விஷயங்களை விளக்கவே முடியாது. நீங்கள் இனிப்பு எப்படி இருக்கும்னு கேட்டால் எப்படி விளக்குவீங்க? காது கேட்காது. நீங்கள் ஏதோ ஒரு இதில் கூட
காது கேட்காது, பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு மியூசிக்னா என்ன அப்படின்னு கேட்பா. அவளுக்கு எப்படி சொல்கிறது மியூசிக்னா என்னன்னு? சொல்லவே முடியாது. என்னன்னு சொல்கிறது மியூசிக்னா? அவங்க இது வரைக்கும் எந்த விதமான சப்தத்தையும் கேட்டே இருக்காத ஒருத்தங்களுக்கு மியூசிக்கை எப்படி சொல்ல முடியும்? அப்போது ஒரு ருச்சியை எப்படி விளக்க முடியும்? எந்த விஷயத்தையும் அப்படி மொழிக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்குது, மொழியால் விளக்க முடியாத விஷயங்கள் இருக்குது. சாதாரணமாக இனிப்புனா என்னன்னு சொல்ல முடியாது. இனிப்புனா என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது. அப்படியே இனிப்பாக இருக்கும்னு சொல்லுவீங்க. இனிப்பானா எப்படின்னா ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. இனிப்பு எப்படி இருக்கும் அந்த ருச்சி? எப்படி சொல்ல முடியாது. மொழிக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிறப்போ தேவி மொழிக்கு அப்பாற்பட்டவள். மனோவாச்சாம கோச்சரா அப்படின்னு ஒரு நாமம் உண்டு. மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதவள். அதை தான் இங்கே சொல்கிறார். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி மனோவாச்சாம கோச்சரா. அவளுடைய திருமூர்த்தியானது மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத மூர்த்தி. ஆனால் எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால். விழிக்கு வெளி நின்றது அப்படின்னா போன பாட்டில் கேட்டார், முன்னாடி வந்து நில்லு அப்படின்னு, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வந்து நில்லு அப்படின்னு கேட்டது. விழிக்கு வெளி நின்றது. விழிக்கு வெளி நின்றதுக்கு காரணம் வினைக்கு வெளி நின்றது. வினைக்கு வெளி நின்றதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவியினுடைய உபாசனையில், ஸ்ரீவித்யா உபாசனையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர் அபிராமபட்டர். ஸ்ரீவித்யா உபாசனையில் தேவியினுடைய பூஜைகள் ரொம்ப அற்புதமான விஷயங்கள். ப்ரொசீஜர்ஸ், அவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு கரெக்டாக எப்படி பூஜை, இப்போ ஒரு ஸ்ரீசக்கர பூஜை பண்ணாலும் சரி, இல்லை தேவிக்கு நீங்கள் பூஜை பண்ணாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து பக்கத்தில் வச்சு அந்தந்த சந்தர்ப்பத்தில் கரெக்டாக அதை ஞாபகம் வச்சு எடுத்து அதை செஞ்சு அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அதுதான் வினை. தேவியினுடைய பூஜைகளை அவ்வளவு ஈடுபாட்டோட அவ்வளவு ஞாபகம் வச்சு அவ்வளோ கரெக்டாக செய்யணும். அந்த பூஜையை அவ்வளோ கரெக்டாக அந்த பூஜையை செய்ததோட பலன்தான் அவள் வெளி நின்றது அப்படின்னு சொல்கிறார். எந்தன் விழிக்கு வெளி நின்றதுக்கு காரணம் என் வினை. வினைனா இங்கே கர்மாவை சொல்லலை, அவர் தன் செய்த விஷயங்களை சொல்கிறார். பூஜைகள், அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீவித்யா பூஜைகள், அந்த அந்த ப்ரொசீஜர்ஸை அவர் அவ்வளவு தெளிவாக செஞ்சதுக்கு பலனாக வெளி நின்றாள். யார் அப்படி வெளி? மொழியில் விளக்க முடியாத, நினச்சி பார்க்கவும் முடியாதவளான அந்த திருவுருவத்தை உடையவளான அவள் நான் செஞ்ச பூஜைகளின் பலனாக என் விழிக்கு வெளியில் நின்றதால், விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாளும் பராபரையே. அந்த மேலான பொருளான ஈஸ்வரனுக்கும் மேலானவளாக இருக்கக்கூடியவள், ஈஸ்வரனுடைய ஒரு பாதியை தான் பிடுங்கி வைத்து கொண்டிருக்கக்கூடியவள், அவருடைய விரதத்தை உலகமெல்லாம் பழிக்கும்படி செய்தவள். அவர் எப்பேற்பட்டவர்? அழியாத விரதத்தை உடையவர், மன்மதனையே கண்ணால் எரிச்சவர். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய இவங்க என்னுடைய பூஜைக்கும் என்னுடைய வேண்டுதலுக்கும் விருப்பப்பட்டு என் முன்னாடி வந்து நின்னாங்க. மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால். இதெல்லாம் அவளுடைய கருணை, இல்லைன்னா நடக்காது. இதெல்லாம் இதுக்கு நாம் எலிஜிபிள் ஆக முடியுமா அப்படின்னா நம்மளை எலிஜிபிளாக ஆக்கிக்க முடியாது. நாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் அவளுடைய அனுகிரகம் வர்றப்போ அது டக்குன்னு நடந்துடும். நம்ம முயற்சியால் மட்டும் நடக்கவே நடக்காது. விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாலும் பராபரையே. செய்ய முடியாத செயல்கள், இம்பாசிபிள்னு சொல்கிற விஷயங்களெல்லாம் செஞ்சு ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த பாடலை பாடும். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை
அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாளும் பராபரையே. மொழிக்கும் நினைவுக்கும் பராபரை அப்படின்னு முடிச்சிருக்கார். அதனால் பரா அப்படிங்கிற வார்த்தையை வச்சு அடுத்த இப்போது சிவபெருமானுடைய பெருமை என்ன? விழியால் மதனை அழிக்கும் தலைவர். அவரையே அவருடைய வாமபாகத்தையே தான் வாங்கி வச்சுக்கிட்டா அப்படின்னு தேவியுடைய நிலையை சொல்லிட்டு விளக்கவே முடியாது. அவர் பார்த்துட்டாரு, ஆனால் நமக்கு சொல்ல முடியல அவரால். கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவர் பார்த்துட்டாரு, கண்டவர், ஆனால் விண்டிலர் சொல்ல முடியல நமக்கு. அவரை மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாதன்னு சொல்கிறார். என்னால் சொல்ல முடியல, என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியல. இப்படி தான் இருந்தா அப்படின்னு சொல்ல முடியுமான்னா என்னால் சொல்ல முடியலங்கிறார். ஏன் சொல்ல முடியல? அவள் மொழிக்கு எட்டாதவள், அதனால் சொல்ல முடியல. ஸோ அப்படி இருந்த அவளை மனசில் நினச்சிட்டே இருக்கார். இப்போது இவங்க 2 பேரோட விஷயங்களையும் பெருமையையும் சொல்லணும். ஏதோ சிவபெருமானை கொஞ்சம் திட்டோமோ, அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படின்னு சொன்ன உடனே அவரை ஏதோ நம்ம பேசிட்டோம். இதில் என்னென்னா, அவரை ஏதாவது பேசிட்டா அவளுக்கு கோபம் வந்துடும். அதனால் அவளுடைய பாபத்துக்கு ஆளாயிடக்கூடாது, அவளுடைய கோபத்துக்கு நாம் ஆளாயிடக்கூடாது. நம்ம பாட்டுக்கு போய் அவரை இவ்வளோ பெருமையாக பேசுகிறோன்னு சொல்லி அவரை திட்டிட்டு கடைசியில் ஓ நீ என் கணவனையே திட்டுவியா அப்படின்னு இவ பிரச்சனை பண்ணிட்டான்னா கஷ்டம். அதனால் இந்த பாட்டில் நிறைய பார்த்தா தரியலர்த்தம் புறம் அன்று எரிய பொறுப்புவில் வாங்கிய போதில் அயன் சிரம் ஒன்று செற்ற. இந்த 2 விஷயத்தையும் இங்கே சொல்கிறார். தரியலர்த்தம் புறம் அன்று எரிய அப்படிங்கிறது என்ன? திரிபுர சம்ஹாரம், ஈஸ்வரன் செஞ்ச திரிபுர சம்ஹாரம். திரிபுர சம்ஹாரம் எப்படி பண்ணார்? 3 ராட்சசர்கள் இருந்தாங்க. 3 பேரும் இரும்பில், வெள்ளியில், தங்கத்தில்னு 3 கோட்டை கட்டிக்கிட்டாங்க. பறக்கக்கூடிய கோட்டைகளாக கட்டிக்கிட்டாங்க. அந்த பறக்கக்கூடிய கோட்டைகளை வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு எங்கே வேணால் பறக்கிறது, ஏதாவது ஒரு ஊர் மேலே கொண்டு போய் பார்க் பண்ணுறது, அந்த ஊரே அழிஞ்சு போயிடும். இவங்க 3 பேருக்கும் இதே வேலை. எங்கேயாவது பறக்கிற கோட்டை இருந்ததுனால அவங்க கோட்டையோடு சேர்ந்து அப்படியே பறந்து ரொம்ப தொல்லைகள் எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தாங்க. இவங்களை அழிக்கணும்னு வந்தப்போ தேவர்கள் எல்லாம் நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ ஹெல்ப் பண்ணுறேன்னு எல்லாரும் வந்தாங்க. அவங்களெல்லாம் வச்சு இவங்க 3 பேரையும் அழிச்சாரா அப்படின்னா இவங்க 3 பேரையும் அழிக்கலை அவர். இவங்க 3 பேரையும் என்ன பண்ணாருன்னா, இங்கே ஏன் திரிபுர சம்ஹாரத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். அவர் அழிக்கலை அவங்க 3 பேரையும். அதில் அந்த வித்யுன்மாலி தாரகாக்ஷன்னு இருந்த 2 பேரையும் ஈஸ்வரனுடைய வாயில் காப்பாளர்களாக பண்ணிக்கிட்டார். இன்னொருத்தர் இருந்தார், அவர் பேர் வாணன் நினைக்கிறேன். அவரை ஈஸ்வர வாத்தியம் வாசிக்கிறதுக்கு கூட வச்சுக்கிட்டார். ஸோ இவங்க 3 பேரையும் அழிக்காமல் 3 கோட்டைகளை மட்டும் எரிச்சிட்டு இந்த 3 பேரையும் தன் கூட வச்சுக்கிட்டார் மன்னிச்சு. ஆனால் அவங்க எவ்வளோ பாப்பங்கள் செஞ்சாங்க, எத்தனை பேர் உயிரை மாய்ச்சாங்க. ஆனால் அவர் அவங்கள தண்டிக்கலை, அவர் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டார். அவர் பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க அதுக்கப்புறம் நல்லவங்களாக ஆயிட்டாங்க. அவங்க கூடவே வச்சுருந்தார். இந்த 3 புறங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய 3 மலங்கள், மும்மலங்கள்னு சொல்கிற ஆணவம், கன்மம், மாயை. இதை அழிக்கக்கூடியவர் ஞானமே உருவான ஈஸ்வரன். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவம், கன்மம், மாயை. இப்போது ஆணவம், கன்மம், மாயை நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளுடைய ஆத்மா, நான்னா இந்த உடல் கிடையாது, இந்த ஆத்மா, நம்மளுடைய ஆன்மாவுக்கு இந்த 3 மலங்கள் இருக்குங்கிறதுனால அவர் ஆன்மாவை அழிச்சிடலாமா அப்படின்னா, ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய கோட்டைகள் இந்த ஆணவம், கன்மம், மாயைங்கிற மலங்கள். கோட்டைகளை மட்டும் அழிச்சாரே தவிர நம்மளுடைய ஆன்மாவை அழிக்கலை. நமக்கு நம்ம ஆன்மாவுக்கு இதெல்லாம் கூட ட்ரெஸ் மாதிரி இருக்குது. ஆன்மாவுக்கு
இந்த 3 விஷயங்களும் மேலே மேலே கோட் மாதிரி இருக்குது. அந்த மேலே இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் எரிச்சார். ஆன்மாவை தன்னோடு சேர்த்துப்பார். இந்த மலம் நீங்கி ஆன்மாக்கள் நல்ல கதியை அடைஞ்சிடுது. மலத்தை நீக்கிறது தான் வேலை. அப்போது அதை தான் இங்கே கோட்டைகளை மட்டும் தகர்த்தார், அந்த ராட்சசர்களை தன்னோடு சேர்த்துக்கிட்டார்னு இருக்குது. நம்மளுடைய மலங்களை மட்டும் நீக்கிட்டு நம்மளை தன்னோடு சேர்த்துக்கக்கூடியவர். அப்படி செஞ்ச ஒரு பெரிய ஒரு அதிசயம். இதில் என்ன ஆச்சு? தேவர்கள் எல்லாரும் கூட நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்தாங்க. மலையைத்தான் வில்லாக வளைச்சார். மேருமலையை வில்லாக வரைச்சார். அதுதான் அடுத்தது. பொறுப்பு வில் வாங்கிய, பொறுப்புன்னா மலை, மலையை வில்லாக வளைத்த, பொறுப்பு வில் வாங்கிய, பொறுப்புன்னா தமிழில் மலை, மலையை வில்லாக வளைத்த, மேருமலையை வில்லாக வளைத்தார். எதுக்கு? இந்த 3 கோட்டைகளை அழிக்கிறதுக்கு. இந்த 3 கோட்டைகளுக்கு என்ன கண்டிஷன் வாங்கி வச்சுருக்கானுங்க தெரியுமா? பல 100,000 வருடங்களுக்கு ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை இந்த 3 நகரங்களும் 3 கோட்டைகளும் ஒரே நேர்கோட்டில் வரும். எப்பவும் வராது, அங்கங்கே திரிஞ்சிட்ருக்கும். எப்போவாவது ஒரே ஒரு தடவை தான் இந்த 3ம் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் வரும். அப்படி வர்றப்ப ஒரே அம்பினால் இந்த 3 கோட்டைகளையும் யார் தகர்க்கிறாங்களோ அப்போ தான் எங்களுக்கு அழிவுன்னு அவனுங்க வாங்கி வச்சுருக்கானுங்க வரும். இவங்க அம்பை எடுத்து அப்படி வில்லை எடுத்து வச்சு அம்பை பூட்டுறதுக்குள்ளே இவங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து மாறிடும். அதுதான் பறக்கும் நகரங்களாச்சே. ஸோ நீங்கள் குறி பார்க்குறதுக்குள்ளே அவனுங்க மாறிடுவாங்க, ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்காது, யாராலையும் கொல்ல முடியாது. அப்போது மேருமலையை வில்லாக வளைத்து திருமாலை அம்பாக எய்தறதுக்கு எடுத்து வச்சார். தேர் மேலெல்லாம் ஏறி நின்று எல்லா தேவர்களோட ஹெல்ப்போடு வந்து எடுத்து அம்பை பூட்டி நின்னார். அப்போது கூட இருந்தவங்க எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப்பால் தானே இவர் ஜெயிக்கிறார், இல்லை நாம் மட்டும் வரல, நம்ம ஹெல்ப் பண்ணலன்னா இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு எல்லாரும் மனசுக்குள்ளே நினச்சாங்களாம். ஈஸ்வரன் எல்லாருக்குள்ளேயும் ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன். யார் என்ன நினச்சாலும் அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். ஓ, உங்கள் ஹெல்ப்பால் தான் நான் திரிபுர சம்ஹாரம் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பூட்டின அம்பை எய்யவில்லை, அம்பை போடவே இல்லை. அந்த 3 புறங்களையும் பார்த்து சிரிச்சாராம். சிரித்த உடனே 3ம் எரிஞ்சு போச்சு. 3 பேரையும் காப்பாற்றிட்டார். அப்படி சிரிப்பால கோட்டைகளை எரித்தவர் அவர். தரியலர்த்தம் புறம் அன்று எரிய, அந்த தரியலர்னா எதிரிகள், அவங்களுடைய புறம் முப்புறங்களும் அன்று எரியும்படியாக செய்தவனும், மலையை வில்லாக வளைத்தவனும், போதில் அயன் சிரம் ஒன்று செற்ற, போது அப்படின்னா மலர், போதில் அயன் அப்படின்னா அவர், நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரம்மா வந்து நாராயணனுடைய தொப்புள்ளிருந்து ஒரு கொடி வந்து அதில் மலர் பூத்திருக்கும், தாமரை, அதில் தான் பிரம்மா வந்திருப்பார். அதனால் போதில் அயன் அப்படின்னா மலரின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மா. அவருக்கு என்னென்னா, ஈஸ்வரனுக்கு 5 தலை, பிரம்மாவுக்கும் 5 தலை. திசைமுகன்னு அவனுக்கு பேர். ஏன்னா 4 திசைக்கும் 4 முகம், மேலே ஒரு முகம், 5 முகம் அவருக்கு. ஈஸ்வரனுக்கு 5 முகம். இங்கே அவர் போகிற இடத்துலலாம் பிரம்மா போய், ஒன்றும் நானும் ஈஸ்வரனும் ஒரே ஈக்குவலானவங்க தான், பார்த்துக்கங்க, எனக்கும் 5 தலை, ஈஸ்வரனுக்கும் 5 தலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கார். ஆணவம், அந்த ஆணவத்தை, அகங்காரத்தை அழிக்கணும். பிரம்மனுடைய அகங்காரத்தை அழிக்கணும். ஏன்னு கேளுங்க. பிரம்மா அப்படின்னா அது ஒரு தனியான ஒரு பரம்பொருளா அப்படின்னா தனியான பரம்பொருள் இல்லை. பரம்பொருளானது தனக்கான காரியங்களை, அந்த பஞ்ச கிருத்தியங்களை செய்கிறதுக்கும் பலவிதமான அனுகிரகங்களை பண்ணுறதுக்கும் நிறைய மூர்த்தங்களை உருவாக்கி நீ இந்த அனுகிரகத்தை மட்டும் பண்ணுன்னு வச்சிருக்கு பரம்பொருள். அதில் படைப்பு தொழிலை செய்கிறதுக்காக கொடுக்கப்பட்டவர் பிரம்மா. அவரை இயக்கக்கூடிய சக்தியிலிருந்து, அவரை உருவாக்கினதிலிருந்து எல்லாமே இந்த பரம்பொருள். ஆனால்
பரம்பொருளான ஈஸ்வரனுக்கு 5 தலை, எனக்கும் 5 தலைங்கிற அகங்காரம், நான் தான் எல்லாத்தையும் நடத்துகிறேன், நாங்கள் 2 பேரும் ஈக்குவல், நான் படைக்காட்டி இந்த உலகமே இல்லை, இப்படியெல்லாம் நினைக்க ஆரம்பித்தா அகங்காரம் ஜாஸ்தி ஆகுது. நானே செய்வேன், நான் தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறது. நான் தான் இதெல்லாம் செஞ்சேங்கிற அகங்காரம் எப்போ வந்ததோ அவரை அழிக்கணும் அப்படின்னு, நீ 5 தலை இருக்கிறதுனால தானே சொல்கிற அப்படின்னு ஈஸ்வரன் 2 விரலால் மேல் தலையை கிள்ளிட்டார். போதில் அயன் சிரம் ஒன்று செற்ற கையான். மலர் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மாவினுடைய தலைகளில் ஒன்றை கிள்ளிய கைகளை உடையவன். இந்த கையான் அப்படிங்கிறத எல்லாத்துலேயும் சேர்க்கணும். தரியலர்த்தம் புறம் அன்று எரிய செய்த கையான், பொறுப்பு வில் வாங்கிய கையான், போதில் அயன் சிரம் ஒன்று செற்ற கையான். இது எல்லாம், இந்த 3ம் செஞ்சது யார்? ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனுடைய இடப்பாகம் சிறந்தவளே. அந்த இடப்பாகத்தை சிறப்பாக்கிக்கிட்டு அங்கே இருக்கலாம். அதாவது வீடு அழகாக இல்லை, அவள் இருக்கிறதுனால அந்த வீடு அழகாக இருக்குது. அந்த வீட்டுக்கு பெரிய சிறப்பு இல்லை, இவள் ஒரு பாதியை வாங்கிக்கிட்டதுனால அந்த முழுசும் சிறப்பாயிடுச்சு. இடப்பாகம் சிறந்தவள், இடப்பாகத்தில் இவள் சிறந்திருக்கிறதுனால வலப்பாகமும் சிறந்து போச்சு. அப்படி சிறந்தவள் இதெல்லாம் ஏன் சொல்லணும்? அங்கே ஆணவம் கன்மம் மாயைங்கிற மலங்களை நீக்கி, மலங்களை மட்டும் நீக்கி அந்த ராட்சதர்களெல்லாம் தன்னோடு சேர்த்து கொண்டவர் அப்படின்னும், மேருமலையே வில்லாக, மலையை எடுத்து வில்லாக யாராலையும் வளைக்க முடியாது, அப்பேற்பட்ட காரியத்தை செய்தவர். அகங்காரத்தை போக்குறேன் அப்படின்னு பிரம்மாவினுடைய தலைகளில் ஒன்றை கிள்ளியவர். இப்படியெல்லாம் பெரிய பெரிய பெருமைகள் இருக்கக்கூடியவருக்கு இடப்பாகத்திலிருந்து அவரை சிறக்கச் செய்து கொண்டிருக்கக்கூடியவளே, நீயே தான் எல்லான்னு உன்னை அடைஞ்சிட்டேன், சரணம் அடைஞ்சிட்டேன். பரம் என்று உன்னை அடைந்தேன். பரம்னா உயர்ந்த பொருள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேலே ஒன்று இல்லைன்னு அர்த்தம். உனக்கு மேலே இன்னொரு தெய்வம் இல்லை அப்படின்னு உன்னை அடைந்தேன். உனக்கு மேலே இன்னொரு தெய்வம் இல்லை அப்படின்னு நான் உன்னை பிடிச்சிருக்கேன். தமியேன் அப்படின்னா வேறு யாரும் துணைக்கு இல்லாத தனியாக இருக்கக்கூடிய நான் அப்படின்னு அர்த்தம். துணை யாரும் இல்லாமல் நீயே துணைன்னு நம்பி இருக்கக்கூடிய நான். பரம் என்று உன்னை அடைந்தேன் தமியேனும், வேறு யாரும் எனக்கு இல்லை, நீ தான் இருக்க அப்படின்னு, உனக்கு உயர்ந்த பொருள் வேற இல்லை அப்படின்னும் உன்னை நான் அடைந்திருக்கேன். பராசக்தி, பரதேவதை அப்படியெல்லாம் சொல்கிறோமே, அவ்வளோதான் பரம் அப்படின்னு சொல்கிறார். பரமேஸ்வரி, முன்னாடி பராத்பரை அப்படியெல்லாம் சொன்னாலே அதை இங்கே பரம் அப்படின்னு சொல்கிறார். உயர்ந்த பொருள், நீயே தான் மிக உயர்ந்த பொருள், உனக்கு மேலே வேறு யாரும் இல்லை. தனக்கு உவமை இல்லாதான் அப்படின்னு திருக்குறளில் சொல்லுவார் திருவள்ளுவர். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அப்படின்னு. தனக்கு உவமை இல்லாதவனுடைய தாழ் சேர்ந்தவர்களுடைய மனக்கவலை, அப்படி யார் அல்டிமேட்டானவங்களோ அவங்களுடைய பாதங்களை பிடிச்சுக்கிட்டவனுக்கு எந்த மனக்கவலையும் இல்லை. இப்போது அப்படி ஒரு பரம் என்று உன்னை அடைந்தேன் தமியேனும், நான் உன்னை அடைஞ்சிட்டேன். இங்கே நம்மளுடைய பாப புண்ணியங்களை கணக்கு போட்டு பார்க்குறேன். நீ என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுருக்க அப்படின்னு, நீ ஏதான் சரணம்னு காலில் விழுந்தவனை அவள் எவால்யூவேட் பண்ணுறா. நீ அன்னைக்கு நீ பொய் சொன்ன, இன்றைக்கி அவங்கள ஏமாத்தின, அன்றைக்கி ஒரு நாள் பூஜை பண்ணவே இல்லை, ஒரு நாள் பாராயணம் ஏமாத்தின, செய்யவே இல்லை, இதெல்லாம் அவள் கணக்கு போட்டு பார்த்துட்டு நீ சரிப்பட்டு வரமாட்ட, உனக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு, நீ ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிடுவாளாம். என் பக்தர்கள்லாம் எப்பேற்பட்டவங்கெல்லாம் இருக்காங்க தெரியும்ல, பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம், என்னை விட்டால் வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இருக்காங்க.
ஆனால் நீ வந்து அவ்வளோ உனக்கு தகுதி இல்லை, அதனால் நீ ரிஜெக்டட், நீ என் பாதத்தை பிடிச்சிக்க முடியாது, நீ வெளில போ அப்படின்னு சொல்லிடுவாளா அப்படின்னா, பரம் என்று உன்னை அடைந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நீ தான் உன்னை தவிர வேறு பொருள் இல்லை அப்படின்னு வந்து அடைஞ்சதுக்கப்புறம், யாரெல்லாம் அப்படி அவளை வந்து அடைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்குள்ள அவள் வேறுபாடே பார்க்கறது இல்லையா. நம்ம எவ்வளவு பாபங்கள் பண்ணியிருந்தாலும் திடீர்னு நமக்கு தோணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, தேவியை தவிர வேறு இல்லை இந்த உலகத்தில் அப்படின்னு தெரிஞ்சு வந்து தேவியனுடைய பாதங்களை பிடிச்சிக்கிட்டா, அதுக்கப்புறம் நம்மளுடைய தகுதிகளை பற்றி அவள் யோசிக்கிறதே இல்லையா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார் கிவாஜா. ட்ரெயினில் வந்து ஏறணும். ட்ரெயினில் வந்து ஏறுறதுக்கு ஒருத்தங்க காரில் வராங்க, ஒருத்தங்க ஆட்டோவில் வராங்க, ஒருத்தங்க ஒரு டாக்ஸி வச்சுட்டு வராங்க, ஒருத்தங்க நடந்தே ஸ்டேஷனுக்கு வராங்க. எப்படியோ வரட்டும், வந்து ட்ரெயினில் ஏறின உடனே காரில் வந்தவனுக்காக கொஞ்சம் வேகமாகவும் நடந்து வந்தவனுக்காக கொஞ்சம் மெல்லமாகவும் அந்த ட்ரெயின் போகுமா? வந்து ட்ரெயினில் ஏறிட்டா எல்லோரும் ஒன்று தான், ஒரே சமயத்தில் தான் போய் சேருவாங்க. நான் காரில் வந்தேன், அதனால் என் பெட்டியை மட்டும் கொஞ்சம் முன்னாடி அனுப்புங்க அப்படின்னு யாராவது கேட்க முடியுமா? கேட்க முடியாதுல்ல. அந்த ட்ரெயின் மாதிரி அந்த தேவி என்னென்ன தகுதிகளோடு நீங்கள் வந்து இங்கே சேர்ந்தாலும் இங்கே சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாம் அவளுக்கு ஒன்று தான். அதனால் என் பக்தருக்குள் தரம் அன்று இவனுக்கு தரம் கிடையாது அப்படின்னு தள்ளத்தகாது, அப்படி தள்ளிடக்கூடாது. ஏன்னா நீயே தான் எல்லான்னு வந்து உன்னை அடைந்தேன், அப்படி அடைஞ்சிட்டா நீ தள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரையும் நீ ஒரே மாதிரி தான் பார்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நான் வந்து அடைஞ்சிட்டேன், பரம் என்று உன்னை அடைந்தேன், அதுக்கப்புறம் என் பக்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது, அப்படி தள்ளக்கூடாது. இனிமே நான் வந்து உன்னை அடைஞ்சதுக்கப்புறம் நீ தகுதி இல்லைன்னு என்னை வெளியில் தள்ளவே முடியாது, தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எவ்வளவு விஷயங்களை செய்தவருக்கு எல்லாம் இடப்பாக்கத்தில் நின்று அவரை சிறக்க வைக்கக்கூடியவளே, நீ உன்னை பற்றின எல்லாமும் தெரிஞ்சு நீதான் மிக உயர்ந்தவள்னு தெரிஞ்சு நான் உன்னை வந்து அடைஞ்சதுக்கப்புறம் நீ என்னை தகுதி இல்லைன்னு என்னை வெளியில் தள்ளிடாத, என்னை சேர்த்துக்கோ அப்படின்னு கேட்குறாரு. எப்போதும் அம்பிகையினுடைய அருள் கிடச்சிட்டே இருக்கணும்னா இந்த பாடலை பாடணும். பரம் என்று உனை அடைந்தேன் தமியேனும் என் பக்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது தரியலர்த்தம் புறம் அன்று எரிய பொறுப்பு வில் வாங்கிய போதில் அயன் சிரம் ஒன்று செற்ற கையான் இடப்பாகம் சிறந்தவளே. இடப்பாகம் சிறந்தவளே அப்படின்னு முடிச்சிருக்கார். அடுத்த பாடல் சிறப்பில் ஆரம்பிக்கணும். இன்றைக்கு இந்த இடத்துல நாம் நிறுத்துகிறோம். 88வது பாடலோடு நாம் நிறுத்துகிறோம். தொடர்ந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். செய்ய முடியாத செயல்களை செய்து புகழ் பெறுறது தான் 87வது பாடலினுடைய பலன். 88க்கு வந்து எப்போதும் அம்பிகையின் அருள் பெற. இன்னொரு 4-5 செஷனில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் அபிராமந்தாதி, இல்லையா? அப்படி தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஸ்ரீமாத்ரே நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம்.